நம்முடைய தேவன் நமக்கு தந்தை, தாத்தாவல்ல. திருப்பி சொல்றேன், நம்முடைய தேவன் நமக்கு தந்தை, தாத்தா இல்லை. ஏன்னா தாத்தாக்கும் அப்பாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பேர பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. வயிறு வலிக்கிற வரைக்கும் சாக்லேட் மேல சாக்லேட் மேல சாக்லேட் மேல சாக்லேட் கொடுத்து கை நீட்டி இது வேணும் அது வேணும் என்னெல்லாம் கேட்கறவங்களும் வாங்கி கொடுத்துருவாங்க தாத்தா. அப்புறம் அவங்க வயிறு நிரப்பி சாக்லேட் நிரப்பின பிறகு என்ன பண்ணுவாங்க, தாத்தா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்பா என்ன பண்ணுவாருங்க, கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஏன்? அப்பாக்கு பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்றது அவர் அறிந்திருக்கின்றார். ஸோ அப்பா கேட்பதற்கு எல்லாத்துக்கும் ஆமா போட மாட்டார், அது தாத்தா பண்ற வேலை. ஆனா அப்பா பண்றது, உனக்கு என்ன பிரயோஜனமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தந்து, அதையும் அப்பா சந்தோஷமும் படுத்துறாரு பிள்ளைய. அப்பா தேவை அந்த பிள்ளைக்கு ஆனந்தத்தை கொண்டு வர்றாரு. ஆனா அப்பாவுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னங்க, பிள்ளையை ஆரோக்கியமாக வளர்த்து எடுப்பதுதான் அப்பாவுடைய நோக்கம். நம்மளுடைய பரலோக பிதாவும் அப்படிதாங்க. நம்மளுடைய பரலோக பிதா நம்ம எப்பொழுதும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை. நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கணுன்றது தேவனுடைய விருப்பம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருதோ அதை தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தர நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இடைப்படுகின்றார். அதனாலதான் பல நேரத்தில் பலர், நீங்கள் ஆண்டவரே எனக்கு அந்த பிள்ளையை திருமணம் பண்ண ஆண்டவரே, அந்த பிள்ளையை நான் எப்படியாவது ஆண்டவரே என் சித்தம் உம் சித்தமாய் மாறி உம் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பலர் ஜெபிக்கின்றான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஆமா கொடுக்கறதே இல்லை. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும், அந்த பிள்ளைய நீ திருமணம் பண்ணினா வாழ்நாளெல்லாம் நீ கிரைண்டரை ஓட்டிட்டு தோசை சுட போற. ஆனால் இப்போ உனக்கு அது சந்தோஷத்தை கொண்டாந்தாலும் வாழ்நாளெல்லாம் கண்ணீர் விடுவேன். ஆனால் இப்போ உனக்கு துக்கத்தை தந்து வாழ்நாளெல்லாம் சந்தோஷத்தை தரக்கு தேவன் அந்த திசையை மாற்றுவதற்கு தேவன் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுகின்றேன். அந்த பையன் என்னோட எப்பப்பெல்லாம் நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேனோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பதில் கொடுத்துருவான். நான் ராத்திரியில் அவனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணாலும் போதும், காலையில் 5 மணிக்கு பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுவான். ஆண்டவரே இவனை தான் நான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி நீ ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை ஏன்னா நீ திருமணம் பண்ண பிறகு எப்போ இன்ஸ்டண்ட்டாக உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணானோ அவன் மற்ற பிள்ளைகளுக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுவான். அதே மாதிரி அவன் வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு நீ தான் போய் 10 வேலையை செய்யணும் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் எந்த பையன் உன் வாழ்க்கையில் இல்லைனாலும் நீ பொறுமையாக காத்திருந்தேன்னா உன் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக உன் வாழ்க்கையில் நான் நன்மையை செய்வேன் என்று தேவன் சில நேரத்தில் நாம் சந்தோஷம் கொண்டு வருகின்ற காரியத்தை செய்யலனா கூட தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து, சில நேரத்தில் அந்த தற்காலிகமாக நமக்குள் ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும்ப்பா உன் பாதையில் என்ன இருக்கின்றது, எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ என் மேல விசுவாசமா இருந்தீனா உன் வாழ்க்கை நான் ஏன்னு தூக்கி உன்னை மேலான இடங்களில் வைத்து நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று தேவன் நம் வாழ்க்கையில வாக்களிக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பரலோக பிதா நல்ல பிதா. நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய தேவன் விருப்பம் இருக்கின்றார்.